எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போன வாரம் எடுத்த விலாகுங்க. நாங்கள் ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டேல எடுத்தது. கொஞ்சம் பேக்கிங் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் பேகெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அது கூடவே வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நான் இந்தியாவிலேருந்து வந்து 100 டேஸ் பக்கம் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் அந்த ட்ராவல் விலாகில் வந்து என்கிட்ட கேட்டது, நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் போனீங்க சிஸ்டர், எவ்வளோ கேஜி எடுத்துகிட்டு போனீங்க பேகு அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து 3 பேர் வந்ததுனால ஒரு ஆளுக்கு வந்து 2 பேக் அலௌடு, அது போக கேபின் பேக்கும் அலௌடுங்க. எங்களோட நான் போனது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்து 2 ட்ராலி பேகு, பெர் பேக் வந்து 23 கேஜி அலௌடு. நீங்கள் வந்து மற்ற ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா 22 கேஜி தான் அலௌடு. கத்தார்லாம் வந்து 22 கேஜி, இது வந்து 23 கேஜி. பேகு வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி டபுள் சைடு பக்கமாக வந்து நம்ம பேக் பண்ணுற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து வெயிட் பார்க்கும்போது பேக்கோட சேர்ந்து தான் வெயிட் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பேக்கே வந்து இப்போ அந்த சைடு இருக்கிற பேக்கு வந்து நான் ஒரு பக்கம் மட்டும்தான் பேக் பண்ண முடியும். ஏன்னா அந்த பேக்கோட வெயிட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த முன்னாடி இருக்கிற பேக்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வந்து ட்ராலி பேக் இப்போ ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்குங்க. இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். நான் வந்து மொத்தம் 6 பேகு பேக் பண்ணேங்க, எனக்கு, பாப்பா, தம்பிக்கு. அது போக கேபின் பேகு வந்து நான் 2 தான் எடுத்துகிட்டு போனேன். 3 எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து 2 ட்ராலி பேகு பெருசு, அது போக ஒரு கேபின் பேகு. நான் வந்து பாப்பா தம்பி கூட்டிகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு வந்து 2 பேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது போக நான் பேக் பேக்கும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதை வந்து ஒரு ஜிப்லாக்ல போட்டுட்டு ஒரு 2-3 ஜிப்லாக் வந்து நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ட்ரெஸ்க்குள்ளே வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். இல்லைன்னா லைட்டாக லீக் ஆனால் கூட உங்களுக்கு வந்து அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து எங்கள் ரிலேஷன்ஸ் நிறையா பேர் கேட்டது என்னென்னா, எப்படி இத்தனை பேகு எப்படி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு தான். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளைட்டும் மாறும்போது வந்து நம்ம பேக் எடுத்துகிட்டு தான் மாறுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, கோயம்புத்தூர்லேயே வந்து நான் எல்லா பேக்கேஜுமே நான் வந்து செக்இன் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒரு ஸ்கூட் ஏர்லைன்ஸில் தான் வந்து நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். இங்கேயே வந்து நம்ம செக்இன் பண்ணிட்டோன்னா நான் வந்து லேண்ட் ஆகுறது லாஸ் ஏஞ்சல்ஸில். ஸோ அங்கே வந்து நம்ம பேக்கேஜ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நாங்கள் யூஎஸ்லேருந்து வரும்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் இப்படி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். சிங்கப்பூரில் வந்து கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் லே ஓவர் இருந்ததுனால அங்கே வந்து 5 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா டூரிஸ்ட் விசா அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு அளவுக்கு சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனால் ரிட்டன் போகும்போது என்ன ஆச்சுன்னா, கோயம்புத்தூர் டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு டோக்கியோ, டோக்கியோலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்படி நாங்கள் புக் பண்ணும்போதே கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் லே ஓவரே வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பசங்களுக்கும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த ட்ராவல் பிளாக் நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து அன்னைக்கு காலையில் என்ன பண்ணோன்னா, எல்லாருமே லேட்டாக தாங்க எந்திரிச்சோம். நைட்டு ஃபுல்லாக மழைனால குளிருக்கு எந்திரிக்கவே முடியல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் நைட்டே மில்லட் தோசை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அதுதான் வந்து பசங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். நமக்கு சாட்டர்டே சண்டேனாலே வந்து காலையில் 9 மணிக்கு தான் காஃபி பாலே குடிக்கிறது. மற்ற நாள்லாம் வந்து எல்லாருமே அந்தந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். வீக்கெண்டுனா கொஞ்சம் லேசியாக தாங்க இருப்போம். கொஞ்சம் மில்லட் தோசையும் அதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் இருந்ததுங்களா, அதுதான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்களோட ஃபைல் எப்போவுமே நான் செக் பண்ணுவேங்க. டெய்லியுமே ஈவினிங் செக் பண்ணுவேன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம். அன்றைக்கி வீக்கெண்ட்னால வந்து அன்றைக்கி ஒரு 1 வீக் லீவ் விட்டாங்களா டான்ஸ் கிவிங்காக. ஸோ ஃபைலெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நான்லாம் படிக்கிற காலத்தில் வந்து ஒரு 2 டேஸ் லீவ் விட்டாலே 5 டேஸ்க்கு உண்டான ஹோம்ஒர்க்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு மிஸ்ஸுமே வந்து 2 டேஸ் லீவா, ஸோ இந்தந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டு கொடுப்பாங்க. ஸோ என் பசங்களுக்குமே வந்து அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்மைலி இது அட்டண்டன்ஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க.
ஹாலோவின் அப்போ வந்து அவங்க ஸ்கூலில் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க டெக்கரேஷன் பண்ணி. ஸோ அதுதான் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 2 பேத்துக்குமே வந்து அவங்கவங்களோட ஃபைல்லையும் வச்சு, அதுக்கப்புறம் ஃபோட்டோவுமே வந்து தனியாக கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 செட் ஆஃப் ஃபோட்டோ என்னமோ இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு வந்து $10. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து 2 பேத்தோட ஃபைலு, பேக் எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தேன். என் பாப்பாவும் தம்பியும் வந்து எனக்கு குடும்மா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேத்துக்கும் வந்து நான் அவங்களோட பேக்கை கொடுத்துட்டு நான் லன்ச் பண்ண வந்துட்டேங்க. முதல் நாள் வந்து என்ன பண்ணேன், வெளியே போகிறதுனால கொஞ்சம் அளவாக தான் வந்து ஷாப்பிங் பண்ண போயிருந்தேங்க. ஒரு 2-3 நாளைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்குறதுக்கு. கரெக்டாக போகும்போது என்னாச்சு, முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை இன்னைக்கு கிடைக்காது ஒரு 4 to 5 மந்த்ஸ் வரைக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால வாங்கிட்டு வந்திருந்தேன். டெய்லியுமே வந்து முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஹேருக்கும் சரி, ஹெல்த்துக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து இது ஈஸியாக கிடைக்கும். நான் அங்கே இருக்கிற வரைக்கும் வந்து அதனோட அருமை தெரியலைங்க. ஏன்னா கிடைக்காத போது தான் வந்து அதனோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் நிறையவே இருந்ததுங்களா, எனக்கு வந்து இந்த பருப்பில் வச்சு செய்கிற முருங்கைக்கீரை கடையல் வந்து ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அம்மாவும் சரி, அத்தையும் சரி அடிக்கடி செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் தண்ணியாக செய்வாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். கீரை வந்து கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துக்குவேன். அதனால் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்குமே கொடுத்தாலும் தெரியாதுங்க. ஏன்னா கீரை வந்து நல்லா மசிஞ்சிருங்களா அந்த பருப்பில். ஸோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பருப்பு ரசம் தாங்க செஞ்சுருந்தேன். லைட்டாக அந்த கொதி வரும்போதே ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். பருப்பு ரசம் வந்து ரொம்ப கொதிக்க வைக்கவே கூடாது. பேலன்ஸ் இருந்த கீரையை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டேன். எனக்கு வந்து கீரையிலேயே வந்து எனக்கு முருங்கைக்கீரை வந்து க்ளீன் பண்ணவே தெரியாதுங்க. சின்ன வயசுலேருந்து அந்த உருவம் பார்த்தீங்களா, அந்த கோலு கோலாக இருந்துரும். ஆனால் இப்போ தான் எனக்கு வந்து அந்த ஆப்போசிட்டில் பண்ணால் தான் வந்து ஈஸியாக வரும். ஆனால் மற்ற கீரையை விட எனக்கு இந்த கீரை பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இப்போ. ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், முருங்கைக்கீரை பருப்பு கடையல், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன். மதியம் வந்து அவங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தாங்களா, ஸோ பேக் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸோட பேக் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து பாப்பா, தம்பி, அப்புறம் என்னோட பேக் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். போகிறது என்னமோ வந்து ஒரு 4-5 நாள் தாங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு உண்டான ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா நாம் வந்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடலான்னு பார்த்தா அதுக்குமே வந்து ஒரு 2-3 ஆப்ஷன் வச்சுக்குவோம். இந்த ட்ரெஸ்க்கு இப்படி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வந்து செம குளிராக இருக்கும் எனக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வெயில் காலத்தில் போடுற ட்ரெஸ்ஸை விட குளிர்காலத்தில் வந்து ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா சூப்பர் சூப்பராக ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு மேலே வந்து ஸ்வெட்டர் தான் போட்டு போகிறோம் குளிரில். இது வந்து கிளம்புற அன்னைக்கு எடுத்த விலாகுங்க. ஈவினிங் கிளம்புறதுனால நான் என்ன பண்ணேன், மதியத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு பிளான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வெளியே வந்து ஒரு 4 to 5 டேஸ்க்கு பக்கம் போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஏதாவது திங்ஸ் இருந்ததுன்னா வீணாக வந்து ஸ்மெல்லு தான் வரும். எவ்ரி வீக் வந்து நான் எப்படியாவது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் திங்ஸே வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் வேண்டாத திங்ஸ் எல்லாமே எடுத்து த்ரோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எப்படின்னா, நிறைய அப்பார்ட்மெண்ட் ஃப்ரிட்ஜில் வந்து கிளாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து அந்த கம்பி மாதிரி இருந்ததுனால ரொம்பவே ஈஸியாக இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இந்த மாதிரி வெட் டிஷ்யூ போட்டு எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துட்டேன். அந்த டைமில் வந்து பாப்பாவும் தம்பியும் வந்து தூங்கிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது. மேக்ஸிமம் வந்து இந்த டொமேட்டோ, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் காலி பண்ணிட்டேன் போகிறதுக்கு முன்னாடியே. இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. மெயினாக வந்து இந்த டோர்லையெல்லாம் பாலெல்லாம் வைக்கிறனால கொஞ்சம் சிந்திருக்கிற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி A2 மில்க் தாங்க வந்து நாங்கள் வாங்கிக்குவோம் காஸ்கோவில். அப்புறம் கொஞ்சம் யோகட் எல்லாம் இருந்துச்சு. ஒரு 2-3 தக்காளி மட்டும் இருந்துச்சுங்க பேலன்ஸு. மேக்ஸிமம் வந்து எல்லா திங்ஸுமே காலி பண்ணிட்டேன்.
நாம இங்க வாங்குற காய்கறியிலேயே ரொம்ப ரொம்ப காய்கறியை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் மட்டும்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து காய்கறியை விடவே அது டபுள் மடங்கு விலையா இருக்கும். ஸோ அதை வந்து பாதுகாக்கிறதாங்க ஒரு பெரிய விஷயமே. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து டிஷ்யூ ரோல் போட்டு நம்ம வந்து இந்த பச்சை மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதோட காம்பு கட் பண்ணி போட்டுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அது தாங்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமெல்லாம் தாங்கும். இந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தாங்க இங்கே சேல் பண்ணுவாங்க. ஒரு 4-5 கொத்து தான் இருக்கும். அதை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து அந்த ஈரப்பதத்தோடு தான் இருக்கும் நம்ம ஷாப்லேருந்து வாங்கிட்டு வரும்போது. ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்து டிஷ்யூ ரோல் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா கொஞ்ச நாளைக்கு வந்து நல்லா தாங்கும். ஏன்னா 1 வீக் வந்து கேப் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டு தாங்க கிளம்புனேன். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நம்ம ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாங்கும். ஸோ அதுவுமே வந்து எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜே வந்து ஓரளவுக்கு நல்லா க்ளீனான மாதிரி இருந்தது. மேக்ஸிமம் எந்த ஐட்டமுமே வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி நான் வைக்கல. எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என் பசங்க வந்து இந்த ஏபிசிடி மேலே ஒட்ட வச்சுருப்பாங்க. அப்பப்போ வந்து அங்கே நின்று படித்து பார்த்துட்ருப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு லெட்ரு எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்பாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக டீ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அதை தாங்க என் பாப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவள் தான் வந்து முதல் நாள் நைட்டு வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ என் பசங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டால் அது கரெக்டாக கொடுத்துருவாங்க. அம்மா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளே தான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்தா, டீ வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வச்சக்கப்புறம் அழகா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோன்னா அவங்களுக்கு வந்து அப்பப்போ நின்று நின்று படிச்சுட்டே இருப்பாங்க. அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.